நாகராஜா எங்க சாமி போன? வந்துரு சாமி. கடைக்குள்ளார எப்படிடா பாம்பு வந்தது? ஒரு பாம்பாட்டி ஒரு கூடை எடுத்துட்டு வந்தான்ப்பா. ரோகிணி உள்ள வரும்போது அவ கால் போட்டு கூடை திறந்து பாம்பு ஷோரூமுக்குள்ள போயிடுச்சு. உனக்கு என்ன கெட்டது நடந்தாலும் அது இவளாலதான் நடக்குது. இன்னும் இவளால என்னெல்லாம் நடக்க போதோ. ஆண்டி, பாம்பு வந்ததுக்கு ரோஹிணி என்ன பண்ணுவாங்க? இப்படி கடைக்குள்ள பாம்பு வர்றதெல்லாம் நல்லது இல்லம்மா. அப்ப வீட்டுல வந்தா நல்லதாமா? வீட்டுக்குள்ள வந்தாலும் நல்லது இல்ல. அதுவும் இவன் கடைக்குள்ள பாம்பு வர்றது பாம்புக்கு தான் நல்லது இல்ல. ஏங்க டேய் மனோஜ், பாம்பு இன்னும் அங்கதான் இருக்கா? தெரியலடா, அங்க தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஏண்டா ஒருவேளை பாம்பு முட்டை வைக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கறதுக்கு அவன் கடைக்கு வந்திருக்குமோ? பேசாம போயிட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னடா மனோஜ், பாம்பு பிடிக்கிற ஆள் யாருக்காவது கால் பண்ணு. எனக்கு யாரு தெரியும்? யாருக்காவது ட்ரை பண்ணு. சந்தோஷ் ப்ரோ கிட்ட வேணா கேக்குறேன். சொல்லுங்க ப்ரோ. என்னோட ஷோரூம்க்குள்ள பாம்பு வந்துருச்சு ப்ரோ. பாம்பு பிடிக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? யாராவது தெரிஞ்ச உடனே ஷோரூமுக்கு வர சொல்லுங்களேன். ஏய், அவன் போன் பேசிட்டு இருக்கான். அவனை எதுக்கு உசு உசுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? ஆமா ப்ரோ. ஆண்டி, நான் எதுவுமே கூப்பிடல ஆண்டி. ஆமாமா, நீ கூப்பிட்டதா எனக்கு கேட்டதே. பேசாம அப்படி தள்ளி சீக்கிரம் நில்லு பாருங்க ப்ரோ ப்ளீஸ்.